கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பா தயவுல ஆசீர்வாதமாய் கடந்து வர அவர் கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த புதிய நாளையும் வாரத்தையும் துவங்க அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்த, தயவு கிடைத்த நன்மைக்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்தையும் கூட ஆயுசு நாட்களாய் கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கூட்டி கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட துதிப்போம். கர்த்தர் வேதத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்மோடு என்ன பேச அவர் விரும்புகிறார் என்று பார்ப்போமா? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரம் என்னை அணைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் குழந்தையை ஏந்தி கொள்ளும் பொழுது இடது கை தலையின் கீழும் வலது கை தொடையின் கீழும் சேர்த்தணைத்து பாதுகாத்துக் கொள்கிறோம் அல்லவா? அதுபோல கர்த்தர் இடது கையை நம் தலையின் கீழும் வலது கையை தம்முடைய தொடையின் கீழும் ஏந்தி காத்து கொள்ளுகிற தேவனாய் நான் உனக்கு இருக்கிறேன். என் மகனே, மகளே, எதை குறித்தும் துக்கப்படாதே, வேதனைப்படாதே. சரீர பலவீனத்தினாலே, வியாதியின் துக்கத்தினாலே, வேதனையினாலே நான் கஷ்டப்படுகிறேனே என்று யோசிக்காதே, கண்ணீரை சிந்தாதே. உன் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். அவர் ஏந்தி கொள்வார், அவர் உங்களை தாங்கிக் கொள்வார். அவருடைய கரங்களிலே உங்களை அவர் வரைந்திருக்கிறார் என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆமாம், நாம் அனைவரும் அவருடைய கரத்தில் வரையப்பட்டு இருக்கிறோம். நமக்கு துன்பம் நேரிடுமா, துக்கம் நேரிடுமா, வேதனை வருமா என்றெல்லாம் கர்த்தர் கண்காணிப்பதற்காக அவர் கரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய உருவம் அவர் கரத்திலே வரையப்பட்டிருக்கிறபடியினாலே எதற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். பலவீனம் வரும்பொழுது, சோதனைகள் வேதனைகள் நம்மை பெருகும் பொழுது பயப்படாதீருங்கள், கலங்காதீருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய மகிமையின் கரங்களினாலே உங்களை ஏந்திக் கொள்வார். அவர் வல்லமையின் கரங்களினாலே இந்த வாரம் முழுவதுமாய் தாங்கி வழிநடத்துவார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து தன் மார்போடு சேர்த்தணைத்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.